மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. திமுக தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு மகளிர் அணியினுடைய அந்த கூட்டம் அறிவாலயத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசினார். அந்த பேச்சினுடைய சாராம்சம் படுபயங்கரமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு விஜய் கிளிகளையும் கிழிச்சதே கிடையாது. ஸ்டாலின் ரொம்ப நாசுக்காக, மிக நேர்மையாக, நேர்த்தியாக, ரொம்ப நாகரீகமாக தான் இவ்வளோ காலமாக பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃபயர் அடித்து வெளுத்துட்டு எடுத்து துவைச்சி காய போட்டார். அந்த அளவுக்கு பயங்கரமாக அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் இருந்தது. எவ்வளோ பேர் அந்த பேச்சு கேட்டீங்கன்னு தெரியாது. அந்த பேச்சில் சில விஷயங்களை அவர் ரொம்ப தெளிவாக நெத்தி போட்டுலே அடித்த மாதிரி அடித்தார். அப்போ கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பேச்சியை நாகரிகமாக சொன்னால் கூட சாட்டை எடுத்து அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுட்டு கூப்பிட்டு தொடச்சிட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருந்த தலையெல்லாம் சீவி விட்டு அமுச்சு விட்ட மாதிரி அமுச்சிருக்காரு. விஜய் அவர்களை அப்படி என்ன பேசினார் அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. விஜய் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் தேர்தலுக்கு முன்பாக என்ன பேசினார், தேர்தலுக்கு அப்புறம் என்ன பேசுகிறார் அப்படின்றத ரெண்டு பிரிவுகளாக பிரித்து பேசியிருந்தார். நம்ம கூட சமீபத்தில் நான் என்னுடைய பேஜில் ஒரு பார்ட் ஒன்று போட்டிருந்தேன். என்னென்னா, நிதி ஆயோக் கூட்டம்னு சொல்லி டெல்லியில் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அங்கே போய் கலந்துக்கிட்ட போது அங்கே அவருடைய பேசின பேச்சு அனைத்துமே திமுக அரசாங்கம் செய்த பல நல்ல விஷயங்களை தான் அங்கே போய் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு அரசாங்கம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர், அதனால அவர் அதை பேசுறது தப்பு இல்லைன்னு சொன்னால் கூட அதற்கு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியும்? தமிழ்நாடு 2% வளர்ச்சியில் இருக்குது, 2 இலக்க சதவீத வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேர்தலுக்கு முன்பாக அவர் என்ன பேசினார்? தமிழ்நாடு அதில் பாதாளத்தில் விழுந்துருச்சு, பொருளாதார வீழ்ச்சி, எக்கானமி அவுட்டு, இந்த திமுக ஆட்சினால சுரண்டல் தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னு கடுமையாக குற்றம் சாட்டிய இந்த வாய் அங்கே போய் 2 இலக்க வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சி நாங்கள் 2வது இடத்துல இருக்கோம், பெண்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 45% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் இவர் வந்த ஒரே மாதத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா? இல்லை இவர் வேலையை உருவாக்கி கொடுத்துட்டாரா? எப்படி கல்வி அறிவு வந்துச்சு அவங்களுக்கு? எப்படி படித்தாங்க? எப்படி வேலைக்கு போனாங்க? அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை சோர்ஸை உருவாக்கி கொடுத்தது யார்? இது எல்லாத்தையும் மறந்துட்டு திமுக அரசாங்கம் செய்த எல்லாத்துக்கும் மேலேயும் பட்டி டிங்கரிங் பார்த்து அவர் அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினார். பேசின பிறகு அந்த கூட்டம் முடிந்த பிறகு முதல்வர்கள் எல்லாம் வரிசையில் நிப்பாட்டி பிரதமரோடு நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துப்பார். நம்ம ஏற்கனவே சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நம்ம என்ன சொன்னோமோ அதை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மகளிர் அணி கூட்டத்தில் பேசி கேள்வி கேட்டிருக்கார் விஜய் கிட்ட. அன்னைக்கு இதே விஜய் என்ன சொன்னார்னா, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனப்ப நான் பேசிய அந்த பேச்சுக்கு பிறகு நான் ஏதோ திமுக பாஜகவோடு மறைமுக கூட்டணி வச்சிருக்கு, இந்த மாதிரி கள்ள உறவு வச்சிருக்கு அப்படின்னு பேசினவர் இன்றைக்கு அதனால தான் அவருக்கு முன்வரிசையில் இடம் கொடுத்தாங்க, முன்வரிசையில் நின்னாரு, பார்த்த உடனே பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுன்னு பேசினார் இல்லையா? இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன மாதிரியே சொன்னார். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார். இது நக்கல் அடிக்கிறது தான். நீ சீஃப் மினிஸ்டர் தான், நீங்கள் முதலமைச்சர் அப்படின்ற அந்த அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால் அவர் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொன்னார் அப்படின்னா, விஜயும் முன்வரிசையில் தான் நின்னார். அப்போ முன்வரிசையில் நின்னாலே பாஜக கைகூலி, பாஜகவோட கள்ள உறவுனா அப்போ நீங்கள் நிற்கிறீங்களே இது என்னது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, பட் நான் கேட்க மாட்டேன். அது என்ன அர்த்தம்னா, கூப்பிட்டு 2 சவுட்டில் அரைச்சிட்டு அடையணும்னு தோணுது எனக்கு, பட் ஆனால் அடிக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் அந்த பேச்சினுடைய சாராம்சம். அதுவும் இல்லாமல் அப்புறம் சொன்னார் தீந்து போன சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை குறிப்பிட்டார். அந்த தீந்து போன கட்சிக்கிட்டேருந்து எம்எல்ஏக்களை திருடுறீங்களே, அப்போ நீங்கள் எவ்வளோ காஞ்சி போன சக்தியாக இருப்பீங்கன்னு கேட்டார். இது சொன்னது மு.க. ஸ்டாலின் அந்த பேச்சினுடைய சாராம்சத்தில். இதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக, ரொம்ப ரசிக்கிற விஷயமா இருந்துச்சு. அதிமுகவை தான் விஜய் அவர்கள் தீந்து போன சக்தியினர், திமுக தீய சக்தி, அது தீந்து போன சக்தி மற்றும் பலர் அப்படின்னார். இந்த மற்றும் பலர்கிட்ட எம்எல்ஏக்களை திருடுறீங்களே, அப்போ நீ எவ்வளோ காஞ்சி போயிருக்க நீ அப்படின்னு கேவலமாக காலில் போட்டிருக்க இந்த கைட்டி அடிக்காத குறைய அடிச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமா இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி தான் வார்த்தையில் அடி வெளுத்திருக்கார். இதோடு மட்டுமா சும்மா விட்டார்? அவர் என்ன சொன்னார்னா,
கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே அப்படின்னு சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் அவர். ஆனால் அவருக்கே அவர் ஆட்சி மேலே கான்ஃபிடென்ட் இல்லை போல இருக்கு. அதனால தான் வந்து எங்கள் தயவில் எங்களோடு அணியில் இருந்து வெற்றி பெற்றவர்களாம் அணி சேர்த்துக்கிட்டு ஆட்சியை தக்க வைத்து கொண்டாலும் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல், தன் மீதே கான்ஃபிடென்ட் இல்லாமல், மற்றும் பலர் கட்சியிலேருந்து தீந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்மலாம் ஷாப்பிங் போனோம்னா என்ன பிடிக்குதோ அதை வாங்குவோம். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏக்களை ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு பெரிய கேவலத்தை, எவ்வளோ பெரிய குதிரை பேரத்தை எவ்வளோ அழகாக அவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு அடின்னு வெளுத்துட்டு எப்படி இருந்தாலும் ஏதோ திமுக சதி பண்ணுது, தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திமுக சதி பண்ணுதுன்னு பேசுகிறாங்க. நான் இந்த 3 மாதம் கூட நிலைக்குமா இந்த ஆட்சி தெரியலையேன்னு சொன்னேன். அதை திருச்சி பேசிட்டாங்க. இப்போது நான் சொல்லுகிறேன், எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம். அப்போது தேர்தல் வந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சியை மக்கள் மீண்டும் கொண்டு வருவார்கள். இந்த இன்ஸ்டா ரீல் ஆட்சியை துரத்தி விட்டுருவாங்க, மக்களே விரட்டி அடிக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்ஸ்டாவில் தான் நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு திடீர்னு கோபம் பொத்துக்கிட்டு வருது போல இருக்கு. இப்போ அவர் பேசுனதில் எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் விஜய் அவர்கள் செஞ்ச எல்லாத்தையும் தான் அவர் சொல்லி காட்டுறாரு. சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல அவர் சுட்டி காட்டணும் இல்லையா? இப்போ நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசுனீங்க? திமுக அரசாங்கம் செய்த எல்லா சாதனையும் அங்கே போய் நீங்கள் செஞ்ச மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு பட்டிட்டிங்கிறீங்க, பார்த்துக்கிட்டீங்க. அவர் ஒன்று சொன்னார், பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைவோம்னு அதில் கொஞ்சம் கூட குறை சேர்த்து பட்டிட்டிங்கிறீங்க, பார்த்து பெயிண்ட் கலரை மாற்றி அங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்துட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு பாதுகாவலனாக தாவேக அரசு இருக்கும், நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக குற்றங்களை மறுநாளே மாற்றுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தா பெண்கள்கிட்ட தாவேகா கிட்டேருந்து பெண்களை காப்பாற்றணும் போல இருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏவுக்கு தொடர்புடைய நபர்களே பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறாங்க, எம்எல்ஏ மேலே புகார் வருது. ஆனால் இவர் தூய சக்தின்னு சொல்றவரும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்காரு. இன்றைக்கு பாதுகாப்பான சூழ்நிலை வந்து சிங்க பெண்களுக்கே இருக்க மாட்டேங்குது, அவர்களுக்கே பிரச்சனை இருக்கு. இப்போ இன்னைக்கு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, ஒரு ஊரில் போயிட்டு வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிற பெண் போலீஸாருக்கு ஒரு 3-4 பேர் சேர்ந்து பாலியல் சீண்டல் பண்ண, அவங்க 100க்கு கால் பண்ணி அவங்க தன்னை தற்காத்து கொண்டாரு. 3 பேரை பிடிச்சி சந்தேகத்தின் பேரில் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். எந்த லட்சத்தில் இருக்கு பாருங்க பாதுகாப்பு லட்சணம். பூரா ஸ்டிக்கர் மாடல் ஆட்சிங்க இது. இந்த தாவேக அரசும் விஜயினுடைய அரசும் ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த சிங்கப்பெண்களை அதிரடிப்படைன்னு உருவாக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாம் எங்கெல்லாம் போகிறாங்களோ கேமரா ஒன்று பின்னாடியே போகுது. அதை இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சிம்பிள் போட்டு சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. நீ இதை வச்சு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போகிறான், பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குறான், குளிக்கிறவங்க வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பிடிச்ச எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தற்கூரிகளாக இருக்காங்க. அப்போ எவ்வளோ லட்சணத்தில் இருக்கு பாருங்க ஆட்சி லட்சணம், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மு.க. ஸ்டாலின் அடி பிரித்து வெளுத்து எடுத்துட்டாரு. அதோடு மட்டும் வெளுத்து எடுக்காமல் அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, நிச்சயமாக வந்து நம்ம வந்து தோற்று போனோம் அப்படின்றத நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் வருகிற நாட்களில் மக்களும் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாதனமாக நம்ம ஓட்டு போட்டோம், ஐயோ நமக்கு வந்து பெரிய சிக்கல் இது, இந்த ஆட்சிக்கு தவறுதலாக ஓட்டு போட்டோன்னு மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. இனி நிச்சயமாக நம்மை தேடி வருவார்கள். திமுகவை தேடுகிற காலம் விரைவில் வரும். எப்போது தேர்தல் வந்தாலும் தாவேகாவை இதே மக்கள் விரட்டி அடிப்பார்கள்னு சொல்லிட்டாரு. உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு நம்ம தாவேகா இந்த விஜய் அரசுக்கு. உடனே தாவேகா சார்பில் ஒரு அறிக்கை, இதுதான் செய்ய தெரியும் அவங்களுக்கு, மாதிரி மேடையில் பேச தெரியாது. உடனே அறிக்கை, அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க, திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கடுமையான பதிலடி கொடுக்குற விதமாக நாங்கள் வந்து அறிக்கை விடுவோம் அப்படின்னு அறிக்கையை விட்டுவிட்டு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க, இந்த அரசு வந்து கான்ஃபிடென்ட் ஃபோர்ஸு, கரப்ஷன் ஃப்ரீ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் திமுகவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்போதும் சிஎம் விஜய் தான் மக்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாங்களாம். கான்ஃபிடென்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே அப்படின்னு அவர் நக்கல் அடிச்சார்ல, கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களேன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய்க்கே கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால் பக்கத்து கட்சியிலேருந்தெல்லாம் தீஞ்சு போன கட்சியிலேருந்தெல்லாம் ஆளை திருடிட்டு இருக்காருன்னு சொன்னார்ல, இது அவங்கள உசுப்பேத்திருச்சு. விஜய் கூட்டணியும் உசுப்பேற்றினோடனே உடனே ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த வெளியே விட்டது மட்டும் இல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து அவர் பேசின பேச்சு அந்த நாடே ஒத்து கவனிச்சுதான்.
அதெல்லாம் கவனிச்சது ரைட்டு, யார் பண்ண திட்டத்தை நீ வந்து தாப்பி அடிச்சேன்னு தான் கேட்குறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கேட்டதில் எந்த தப்பு இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுனதுக்கு நன்றி சொல்லிட்டார். ஏன்னா என் திட்டத்தை தான் நீ வந்து காப்பி அடிச்சிருக்க, அதனால வந்து தப்பு இல்லை, நீ பேசுனது ரைட்டு தான். இன்னொரு விஷயம், திமுகனுடைய ப்ளூ பிரிண்ட்டை தான் ஃபாலோ பண்ண முடியும். எந்த ஆட்சி வந்தாலும் திமுக செய்திருக்கிற சாதனைகளை ஒருத்தனை கூட மாற்ற முடியாது. அதை தான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். விடியல் பேருந்து பயணம் கொடுத்தாகணும், மகளிர் உதவித்தொகை கொடுத்தாகணும், காலை உணவு திட்டம் கொடுத்தாகணும், மகளிருக்கான காசோடு சேர்ந்து மாணவர்களுக்கான பணத்தை கொடுத்தாகணும், இளைஞர்களுக்கான பணத்தை கொடுத்தாகணும், விவசாயிகளுக்கான பணத்தை கொடுத்தாகணும். அப்படி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்க. நான் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டேன், இதை மீறி நீ ஆட்சியை நடத்த முடியாது. இப்போ நடக்கிறதும் திமுக ஆட்சின்ற இதுதான் அவங்களால ஜீரணிக்க முடியல. உடனே ஊழல், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு அப்படின்னு. என்ன கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு? இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ட்விட்டரில். தலைமைச் செயலகத்துக்குள்ள அமைச்சர்களை சந்திக்க போகிறவர்கிட்டலாம் 100 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, 1000 கொடுன்னு கேட்குறாங்களாம். ஜிபேலாம் காசு வாங்குறாங்களாம். இதுக்கு பேர் என்ன மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்? இதுக்கு பேர் என்னங்க? தலைமைச் செயலகத்துக்குள்ள பொதுமக்கள் வர முடியாதுன்னு நீங்கள் தடுத்துட்டீங்க, வெளியில் கேட்டு போட்டீங்க. யாராவது பொதுமக்கள் மனுவோட வந்தால் அமைச்சர்லாம் பார்க்க முடியாது, அங்கே இருக்கிற பாக்ஸில் போட்டு போயிடுன்னு சொல்லிட்டீங்க. அதையும் மீறி பணக்காரன் வசதி படித்தவன் காரில் போகிறவங்களாம் உள்ளே போகிறான். அவன்கிட்ட இந்த வாசலில் நிற்கிற 10 பேர் அடியாள் மாதிரி வச்சுருக்கீங்க. இவெல்லாம் கட்சிக்காரன். அமைச்சரை பார்க்க வரணுமா? அப்போ நீ வந்து 500 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் கொடுன்னு வாங்குறாங்களாம். இது ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு, போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கூத்துக்கு எங்கே போய் சொல்லுவீங்க? இதுக்கு பேர் என்ன? இது கரப்ஷன் இல்லையா? மானக்கேடா இல்லையா? இது மாதிரி எந்த அரசாங்கத்திலும் நடக்கலை. இதுவரை நடந்த எல்லா அரசாங்கத்திலையும் பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் தலைமைச் செயலகத்துக்கு வரலாம், எப்போது வேண்டுமானாலும் அதிகாரியை பார்க்க முடியும். அமைச்சர்களை பார்ப்பதற்கு வந்து அமைச்சர் இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஓகேன்னு கிளம்பிடுவாங்க. எந்த கெடுபடியும் விதிக்கப்பட்டது இல்லை. ஜெயலலிதா வந்த பிறகு ஜெயலலிதா ரூம் பக்கம் மட்டும் தான் யாரும் போக முடியாது. அவங்க சில கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க. கலைஞரை எப்போ வேணால் யார் வேணால் பார்க்கலாம், ஸ்டாலினை எப்போ வேணால் யார் வேணால் பார்க்கலாம், எடப்பாடி எப்போ வேணால் யார் வேணால் பார்க்கலாம், ஓபிஎஸ்ஐ எப்போ வேணால் யார் வேணால் பார்க்கலாம். இப்படி வந்து மிக சுதந்திரமாக இருந்த தலைமைச் செயலகத்தை நான் ஏற்கனவே, நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக எப்படி பனையூர் பங்களாவில் ஒளிஞ்சிருந்து எப்போ தேவையோ அப்போ தான் வெளியே வருவீங்க, சாதாரண மக்களுக்கு பார்க்க முடியாது, ஓட்டே போடாதீங்க, இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் கூட இந்த 34% தற்கொலை கும்பல் கூட்டம் ஏதோ கவர்ச்சிக்கு அடிபட்டு கவர்ச்சி மயங்கி 2000 பணம் கிடைக்கும்னு ஆசையில் வாயை பொழந்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்க. இப்போது தெருவில் வந்து நிற்கிறாங்க. கரண்ட் இல்லைன்றான், காசு வரலன்றான், தண்ணி வரலன்றான், ரோடு சரியில்லைன்றான், தூங்க முடியலன்றான், வேலை கிடைக்கலன்றான், மோசடி பண்ணுறான்றான், பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடக்குதுன்றான், கொலைகேஸாக நடக்குது எங்கே பார்த்தாலுன்றான். இதெல்லாம் போராடிக்கிட்டே இருக்காங்க மக்கள். தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு அசாதாரண சூழ்நிலையை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? வேறு யாரும் காரணம் கிடையாது. இந்த ஓட்டு போட்டிங் பற்றிய விசிலுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா உங்களுடைய அந்த அதீத ஆசை, என்ன ஆசை உங்களுக்கு? ஓட்டு போட்டவங்களுக்கு புள்ள சொன்னான், பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான்றது ஒரு வகை இருந்தாலும், இந்த பெண்களில் பெரும்பாலும் இந்த 34% போட்டதில் பெரும்பகுதி பெண்கள் போட்டிங்கல்ல, உங்களுக்கு தான் இப்போ உங்கள் விஜய் திருப்பி அடிச்சிருக்காரு, ஓட விட்டுருக்காரு. உங்களை தெருவில் போய் நிற்கிறீங்க. திமுக ஆட்சி காலத்தில் 1008 பிரச்சனை இருந்தாலும் பொதுமக்கள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் அதே தான் நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் அதே தான் நடந்துச்சு. 1000 சிக்கல்கள் இருந்தாலும் பொதுமக்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போராடாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. அங்கொன்று இங்கொன்றுமா சின்ன சின்ன போராட்டம் நடக்கும், ஆனால் அதுவும் சரி செய்யப்படும். இப்படி கொத்தா ஊராக வந்து போராட மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நிர்வாக சீர்கேடு. நிர்வாகத்தை நடத்த தெரியல. நிர்வாகத்தை நடத்த தெரிஞ்சால் இந்த மாதிரி வரிக்கு வரி சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப மோசமான ஆட்சியினுடைய நிர்வாக திறமையற்ற செயல். இப்போ இவருக்கு வந்து உடனே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஆனால் அதே கூட்டத்தில் கனிமொழி பேசியிருக்காங்க. அது கூட்டத்துக்கு அப்புறம் ரகுபதி, முன்னாள் அமைச்சர் ரகுபதி விஜய் மாதிரியே பேசி நடிச்சு காமிச்சிருக்காரு. வாட் ப்ரோ அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பதில் வந்து ட்விட்டரில் வந்துகிட்டே இருக்குமா? எதுவும் பேச மாட்டிங்களா? பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டிங்களா? அப்போ தானங்க உங்கள் லட்சணம் தெரியும். உடனே சந்திக்க மாட்டீங்க. இன்றைக்கி இல்லை, பதவியில் இருக்கிற வரையும் நிச்சயமாக விஜய் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார். கேட்டால் மோடி சந்திக்கிறாரான்னு கேட்பாங்க. அதான் ஆணவத்தினுடைய உச்சம்ன்றது.
அந்த ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களை மதிக்காமல் போனீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகணும் நீங்களே முடிவு பண்ணீங்க. எது எப்படி இருந்தாலும் திமுக தலைவர் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையை காட்ட தொடங்கி இருக்கிறார். எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் அசம்பிளிக்குள்ளே போக முடியாது, அவர் தோத்துட்டார். ஆனால் வெளியிடங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சு அசம்பிளியில் எதிரொலிக்கும். இவர் என்ன பேசுகிறாரோ அதுலேருந்து கண்டென்ட்டுகளை எடுத்துக்கிட்டு அசம்பிளியில் போய் புழங்க போகிறாங்க. 18ஆம் தேதியிலேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நிறைய நமக்கு கண்டென்ட் இருக்கிறது. கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.